ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிணத்துக்குள்ளே வந்து தேன் பூச்சி கூடு கட்டிருக்குது. அந்த வரையை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து அதிலேருந்து நம்ம தேனை பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் வந்து அதாவது தென்னை மட்டை, புட்கள், காய்ந்த புட்கள் அதை போட்டு வந்து புகைக்கிறோம். புகைச்சா வந்து அந்த தேன் வரையில் உள்ள பூச்சிகள் எல்லாம் வந்து வெளியே செல்லும். வெளியே சென்றதுக்கு பிறகு நம்ம அந்த தேன் வரையை வந்து ஈஸியாக கலட்டி எடுத்து அதிலேருந்து தேனை பிரித்து எடுக்கலாம். இப்போ அதுக்குரிய ப்ரொசஸிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு புகையை காட்டி தேன் பூச்சிகளை வெளியேற்று கொண்டிருக்கிறாரு. நம்ம இப்போ தேன் பூச்சிகள் இருக்கிற வரையை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இது வெளியில் இருக்கிற தேன் பூச்சி, அதாவது தேன் கூட்டு வரையில் வந்து மேற்பகுதியில் மட்டும்தான் தேன் இருக்கும். கீழ்ப்பகுதி வந்து சும்மா காலியாக இருக்கும். அந்த காலியாக இருக்கிற பகுதியில் வந்து தேன் பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் அதை வெட்டி வெளியில் போட்டுக்கிட்டோம். அது வந்து வேறு இடத்துல வந்து கூடுதல் கட்டி உயிர் வாழும். அதனால் நாங்கள் வெளியிலே போட்டிக்கிட்டோம். பாருங்கள், நம்ம மேற்பகுதியில் வந்து வெட்டி எடுத்த தேன் வரை. இந்த வரை பூரா வந்து தேன் இருக்குது. அந்த தேன் வந்து மிகவும் சுவையாகவும் இயற்கையாகவும் காணப்படுது.